எல்லாமே நல்லா பண்ணாங்க. பவுலிங் நல்லா போட்டாங்க, ஃபீல்டிங் நல்லா பண்ணாங்க, எஸ்ஆர்ஹெச் நல்லா ஆடினாங்க, எல்லாம் நல்லா தான் ஆடினாங்க. ஆனால் நான் ஆர்ஆர் ஜெயிப்பாங்கன்னு நினச்சேன். ஆனால் எஸ்ஆர்ஹெச் ஜெயிச்சிட்டாங்க. சரி, நீங்கள் யாரோட சப்போர்ட்டர் இருக்கீங்க? எஸ்ஆர்ஹெச். எஸ்ஆர்ஹெச்சோட சப்போர்ட். ஆனால் ஏன் ஆர்ஆர் ஜெயிப்பாங்கன்னு நினைச்சீங்க? ஏன்னா அவங்க ஃபஸ்ட்டு ஆடும் போது நல்லா ஆடினாங்க. அதனால் சரி ஜெயிச்சிருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். ஆனால் கடைசியாக தோத்துட்டாங்க. அது வரைக்கும் ஓகே, நம்ம சப்போர்ட் பண்ணி ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னு சந்தோஷம். சரி, ஓகே. இப்போ சேப்பாக்கில் சிஎஸ்கே இல்லாமல் இருக்கிறது உங்களுக்கு ஏதாவது இதுவாக இருக்கா? ஆமாம், என்ன பண்ணுறது, தேவையில்லாமல் எஸ்ஆர்ஹெச்க்கு ஆர்சிபிக்கு விட்டு கொடுத்தாங்க. விட்டு கொடுத்து அவங்க அவங்களாவது ஜெயிப்பாங்கன்னு பார்த்தா அவங்களும் ஜெயிக்கலை. ரொம்ப அசிங்கமாயிடுச்சு. எல்லாரும் சிஎஸ்கே தான் கத்துனாங்க. வெரி சேட். எஸ்ஆர்ஹெச் செம்மையாக ஃபீல்டிங்கு, பவுலர் சும்மா வேறு லெவலில் ஆடினாங்க. வேறு லெவலில் இருந்துச்சு இன்றைக்கி மேட்ச். ஆக்சுவலி நாங்கள் ஏற்கே ஆர்ஆர் ஜெயிக்கும், நம்ம தோக்குற டீம் தான் சப்போர்ட் பண்ண நானும் எவ்வளோ பண்ணுறேன். ஆர்ஆர் போயிடுச்சு. நான் சிஎஸ்கே தான் வரோம் அப்படின்னு நினச்சேன். பார்த்தா ஆர்சிபிக்கு விட்டு கொடுத்து சிஎஸ்கே இதுவாகிடுச்சு. ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஆக்சுவலி சிஎஸ்கே வந்திருந்தால் வேறு லெவலில் கிரவுண்ட் எல்லாரும் அதறி நல்லா வேறு லெவலில் என்ஜாய் பண்ணியிருக்கலாம். பட் சிஎஸ்கே வரல. மேட்ச் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போச்சு. நல்லா என்ஜாய் பண்ணோம். ஃபீல்டிங் நல்லா பண்ணாங்க. எஸ்ஆர்ஹெச் சூப்பராக அவங்கள ரன்ஸ் எடுக்க விடாமல் நல்லா பிளாக் பண்ணி நல்லா விளையாண்டாங்க. எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் ஃபைனல்ஸில் அவங்களே வின் பண்ணுவாங்க. நீங்கள் எதிர்பார்த்தீங்களா இன்னைக்கு எஸ்ஆர்ஹெச் கண்டிப்பாக வின் பண்ணிடுவாங்க? கண்டிப்பாக, ஆமாம். சிஎஸ்கே இல்லாதனால நாங்கள் எஸ்ஆர்ஹெச் தான் சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ எஸ்ஆர்ஹெச் வின் பண்ணது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். சேப்பாக்கில் ஹோம் கிரவுண்டில் சிஎஸ்கே இல்லாமல் எப்படி இருந்தது? ரொம்ப கஷ்டமாக தாங்க இருந்தது. இருந்தாலும் அப்பப்போ சிஎஸ்கேன்னு தான் சவுண்டு கேட்டுகிட்டே இருந்தது. பட் இன்னைக்கு மேட்ச் எஸ்ஆர்ஹெச் நாங்கள் நல்லா சப்போர்ட் பண்ணோம். நல்லா விளையாண்டாங்க. ரொம்ப ஹாப்பி. டுடே ஐ சப்போர்ட்டட் எஸ்ஆர்ஹெச் அண்ட் they are in the finals, and in finals I would like to support KKR. Why KKR? Today you supported SRH, but final. Yeah, but I wanted the final match to be between SRH and KKR, but I want KKR to win the trophy. Okay, how was the match today? It was very nice and I enjoyed a lot. இன்னைக்கு மேட்ச் ரொம்ப நல்லா இருந்தது. இன்னைக்கு ஹைதராபாத் விசஸ் ராஜஸ்தான் ராயல்ஸ் இருந்தது. இப்போ ஃபைனல்ஸில் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் விசஸ் கேகேஆர் இருக்கு. I think that KKR will win the finals. My name is Vaibhav. I supported today SRH. SRH won, but I want KKR to win the trophy. How was the match today? It was nice. One-sided match. First we thought that Rajasthan will win, but afterwards SRH. My name is Navya. I am actually a fan of RCB, but today I supported SRH, and I will think that KKR will win the match because they are in the full form. They are won many matches. இன்னைக்கு மேட்ச் ஆன் அண்ட் ஆஃப் போயிட்டே இருந்தது. ஃபர்ஸ்ட் ஆர்ஆர் டாஸ் ஜெயிச்சதுனால ஆர்ஆர் தான் ஜெயிப்பாங்கன்னு நினச்சோம். அதுக்கப்புறம் எஸ்ஆர்ஹெச் பயங்கரமாக பேட்டிங் ஆடினாங்க. அப்புறம் போலிங்லையும் செம கம்பேக், செமையாக மிடில் ஓவர்ஸ்லாம் கண்டெயின் பண்ணி மேட்ச்க்கு கடைசியிலும் அந்த ரோஹன் பவல் பயங்கரமாக ஆடு மாதிரி அடிப்பாருன்னு தான் நினச்சோம். ஆனால் அவங்களால அடிக்க முடியல. ஓகே ப்ரோ, ஃபைனல் கேகேஆருக்கு எஸ்ஆர்ஹெச்சுக்கு யார் வின் பண்ணுவான்னு நினைக்கிறீங்க? கேகேஆர் ஸ்மூத்தாக போயிட்டுருக்காங்க, ஸ்ட்ரெயிட்டாக ஜெயிச்சிருவாங்க தான். பட் பேட் கமின்ஸ் தான். அவர் ஆஸ்திரேலியன் மென்டாலிட்டி கொண்டு எப்படியாவது ஜெயிச்சிருவாருன்னு நினைக்கிறேன். ஓகே ப்ரோ, நீங்கள் பேசிக்காக யாரோட சப்போர்ட்டர்? ஆர்சிபி சப்போர்ட்டர். சரி, பிளே ஆஃப் வரைக்கும் ஆர்சிபியால் வர முடியலன்னா எப்படி? இன்றைக்கி ஆர்ஆர் தோக்கிறது தான் மேட்ச்சை பார்க்க வந்தேன். அதனால் ஆத்மா சாந்தி அடைஞ்சிருச்சு. ஆமாம், அட்லீஸ்ட் ஆர்சிபி இன்னைக்கு ஆடினாலும் ஜெயிச்சு ஃபைனல்ஸ் போய் ஜெயிச்சிருப்பாங்க. அங்கே தேவையில்லாமல் ரவுண்ட் லாஸ்ட்டில் 2 பால் 4 அடித்து தோத்துட்டோம். மேட்ச் சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. ஆனால் இவங்க ராஜஸ்தான் ராயல்ஸும் நல்லா அடிப்பாங்கன்னு நினச்சேன். ஆனால் ஆஃப்கோர்ஸ் ஆர் டீம் சன்ரைஸ் ஹைதராபாத். ஆஃப்கோர்ஸ் ப்ரோ, ஆல்வேஸ் ப்ரோ. அவங்க நட்ராஜ் வந்தோடனே எனக்கு தெரிஞ்சிச்சு ப்ரோ, கன்ஃபார்ம் விக்கெட் தான், கரெக்டாக எடுத்துறோம். அஃப்கோர்ஸ் ப்ரோ, செம்மையாக ஆடினாங்க. ஆனால் ராஜஸ்தானே சும்மா சொல்லக்கூடாது. அவங்க ஒவ்வொரு அடியும் 6 போக மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் நம்ம ஃபீல்டிங் அப்படி இருக்கு. Basically I expected RR to win, but the match was entirely in the direction of SRH. Why RR? Basically the batsmen were not performed well in the initial first 6 overs. So after Jaiswal got out, the team got collapsed. So that was a major blow for the RR.
So somehow we thought Powell will pull back the game, and one more player, that is Sanju Samson, also we thought that he will do some better thing, but no one has, at least 8 batsmen are played, but no one has pulled the score. So we thought some RR in, but somehow SRH bowling was very good, so they managed it well and they won the match. Finals SRH versus KKR, who will win? Mostly SRH will win the match, but KKR team is also very good. We don't know which team will win, but we are looking forward for SRH. KKR கூட ஃபைனல்ஸ் வர போகுது. இப்போ எப்படி எதிர்பார்க்குறீங்க? கண்டிப்பா SRH எதிர்பார்க்குறீங்க. அது ஒரு நல்ல கேள்வி ப்ரோ. அது வந்து ரொம்ப டஃப் டீம் வந்து, ஏன்னா அவங்க இதுக்கு முன்னாடி மேட்ச் பார்த்துட்டோம், அவங்க கூட மேட்ச்னா ரொம்ப டஃப்பு. ஸோ இவங்க ஆல்ரெடி இங்கே ப்ளே பண்ணுறாங்க, ஸோ ப்ளே பண்ணியாச்சுல்ல, ஸோ இவங்க பிச் வந்து கொஞ்சம் தெரியும் எப்படி இருக்காதுன்னு, அவங்க தெரியாதுல்ல. ஸோ இவங்களுக்கு ப்ளஸ் பாயிண்ட் தான் அது SRHக்கு. ஆனா ஆல்ரெடி ஃபஸ்ட்டில் ப்ளே பண்ணாரு, ப்ளே பண்ணிட்டாங்க. கொஞ்சம் கேப் வந்துச்சுல்ல, இவங்களுக்கு இது ப்ராக்டிஸ் மேட்சாக இருக்கும் இது வந்து. ஸோ ஹோப் இருக்குது, ஆனால் அது அவங்க இது தானே, அவங்க ப்ளே பண்ணால் தான் தெரியும் அது. ஆனால் டீம் மட்டும் ரொம்ப டஃப்பாக இருந்துச்சு, ரொம்ப பிளேயர்ஸ் எல்லாமே. நான் என்னோடய ஹோப் வந்து ஹெட்டு கிளாஸன் மட்டும் 2 பேரும் நீட்டி விளையாடுவாங்கன்னு நினச்சேன், ஆனால் அது ஒரு மைனஸ் தான் எங்களுக்கு. ஆனாலும் பரவாயில்ல, நல்லா ப்ளே பண்ணிட்டாங்க, வின் ஆகிட்டாங்க. ஸோ ரொம்ப ஹாப்பி ப்ரோ. ஆனால் கையும் வரல காலும் வரல ப்ரோ, ஒரு ஸ்கோர் வந்து ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. ஓகே, அதுவும் வேறு, தோனி வேறு விட்டரில்ல, அது ஒரு பேட் ஃபீலிங்.